கோவை நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு அருமை தம்பி ராமச்சந்திரன் போட்டியிடுறார். ஏற்று போட்டி போடுறது யாரு? கணபதி ராஜ்குமார். ஏங்க அந்த போட்டி நமக்கு யாரு அத்தனை பார்க்கணும். அப்புறம் அதுக்கு மூணாவது போயிட்டாங்க. போட்டி கொண்டு போவோம். இப்போ யாரு? கணபதி ராஜ்குமார். கணபதி ராஜ்குமார் யாரு? நம்ம புரட்சி அம்மா அவர்கள் மேயருக்கு வாய்ப்பு கொடுத்து, மாவட்ட செயலருக்கு வாய்ப்பு கொடுத்து, அதுக்கு மேலே சேமா வெளிச்சாமி இருக்கும் மண்டல 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 தலைவராக அம்மா இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்து, அதுக்கு மேலே மாணவர்கள் இப்படி பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்து இந்த கட்சி அடையாளம் காமிச்சு இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக பேசியிருக்காங்க. திமுக கோயம்புத்தூர் ஆளை இல்ல போல இருக்கு. சூழ்நிலை போல இருக்கு. வேட்பாளரோட தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரியலாங்க. இல்ல போல திமுக. ஆகவே இன்னைக்கு நம்முடைய தொண்டர்கள் இன்னைக்கு விட்டுருவாங்களா? அதிகமா வெறியோட வேலை செய்வாங்க. இத்தனை வாய்ப்பு சரி, அது கரெக்ட். அவர் நம்ம ராமச்சந்திரன் பக்கத்தில் வர முடியுமா? ஆகவே ஒரு கொள்கை இல்லாத, அதே விசுவாசம் இல்லாத. ஆகவே இன்னைக்கு திமுக அதிமுக போட்டி. அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல, டம்மி இல்லையா? இதான் சொல்ல. சரி, அடுத்தது எடுத்துங்க. யாரு? இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவரு கரூர்ல ஏன் நிக்கல? கரூர்ல போட நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னாரு. இன்னைக்கு கரூர் நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். கரூர் சொந்தம் கோயம்புத்தூர் நிற்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை. போட்டி திமுக அதிமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கருத்துல எல்லாம் நல்லா விவரமானது தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கிற 4% ஓட்டு. சரி, இன்னும் அவங்க இன்னைக்கு அந்த கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்க யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்து பாமக இங்க ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள். திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக இல்ல, அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணி நம்ம எடுக்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.